நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3:02 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க இந்த 1 மணி நேரம். இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. பெண்களுக்கான யோகாவின் பயன்கள் குறித்து நம்முடைய டாக்டர் அர்ச்சனா அவங்களோட நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ அவங்க நம்மளோட உட்காந்துருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு பெண்களுக்கான யோகா, இதுதான் நம்மளுடைய டாபிக். ஸோ இப்போ பொதுவாகவே யோகா அப்படின்னும் போது யோகானா என்ன? ஃபர்ஸ்ட் நாங்கள்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் யோகானா ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி கை கால்லாம் தூக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதா யோகான்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மையானுமே யோகாவா? இது ரொம்ப நல்ல கேள்வி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன நினைக்கிறோம், யோகானா ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நல்லா வளைஞ்சு பெண்ட் பண்ணி கஷ்டமான ஆசனாலாம் பண்ணி ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. பாத்தாஞ்சலி மகரிஷிகள் அவர் யோகாவுக்கு 8 அங்காஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னு பார்க்கலாம். முதல்து யமா, அப்படின்னா சோஷியல் எத்திக்ஸ். நம்ம எல்லாரோடையும் எப்படி இருக்கணும், ஒரு அஹிம்சா, சத்யா, பிரம்மச்சரியா, அது மாதிரி அந்த குவாலிட்டிஸோட எப்படி இருக்கணும்னு முதல்ல அது. ரெண்டாவது நியமா, அப்படின்னா நம்ம பர்சனல் ப்ராக்டிஸ், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம க்ளீனாக இருக்கணும், நம்ம எப்படி அது நம்ம ப்ராக்டிசஸ் நம்ம சுவாத்தியாயா பண்ணணும்னு சொல்லுவாங்க, நம்ம தியானம், யோகா, பிராணாயாமம், நம்ம ஹேபிட்ஸ்லாம் எப்படி வச்சுக்கணும்னு அது ரெண்டாவது. மூணாவது ஆசனா, அதுதான் ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ். அதுதான் நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு சில நேரத்துக்கு மூச்சோட கோஆர்டினேட் பண்ணிட்டு நம்ம ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் தான் ஆசனா. நாலாவது பிராணாயாமா. பிராணாயாமனா என்ன? ஒரு மூச்சு பயிற்சி. பிராணானா பிராணசக்தி, அது மூச்சோட சேர்ந்தது, ஆனால் மூச்சு கிடையாது. ஆனால் பிராணா எப்படி அதை நம்ம அதிகப்படுத்துது, நம்ம பிராணா ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம், நிம்மதி, அது மாதிரி பாசிட்டிவான குவாலிட்டிஸ் இருக்கும். பிராணா ரொம்ப குறைவாக இருந்தானா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும், ஜெலஸாக வரும், கிரீட், அது மாதிரி நிறைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ் வரும். ஸோ அதுதான் பிராணாயாமா. அது மூச்சு பயிற்சி மூலமாக அது நம்மளுக்கு அது நாலாவது, யோகாவோட நாலாவது அங்கா. அஞ்சாவது பிரத்யாஹாரா. அப்படின்னா என்ன? நம்ம உணர்வுகளை நம்மக்குள்ள எடுத்துன்னு போகிறது, நம்ம சக்ராஸ் மேலே ஒரு தியானம், இல்லை நம்ம மூச்சு மேலே கவனம் கொடுக்கறது தான் பிரத்யாஹாரா. அஞ்சாவது தாரணா. தாரணானா என்ன? கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அதுதான் தாரணா. அப்புறம் தியானம். நம்ம எல்லாருக்கும் தியானம்னு தெரியும், ஆனால் தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம். அது நான் இது சொல்கிறேன், போக போக சொல்லலாம். லாஸ்ட் 8வது சமாதி நிலை. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் யோகா. இது யோகாவின் நோக்கம் என்னது? மகரிஷி பதஞ்சலி சொல்லியிருக்காரு, யோகாவின் நோக்கம் ஹேயம் துக்கம் அநாகதம். அப்படின்னா என்ன? வர துன்பத்தை எப்படி தடுப்புறது எப்படி, அதுதான் யோகாவோட நோக்கம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் 3 வயசுலேருந்தே அவங்க நேச்சுரலாகவே யோகா பண்ணுவாங்க. ஒரு போஸ்டர்ஸில் நிற்பாங்க, அவங்க பிராணாயாமம் பண்ணுவாங்க, தியானம் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வரும். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை அதுக்கு யோகீஸ்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க நேச்சுரலாகவே யோகீஸ். ஆனால் வளர வளர இதெல்லாம் நாங்கள் மறந்துடும். ஸோ யோகா திருப்பி அது நம்ம குழந்தை மாதிரி ஆர்த்துக்கு தான் இது யோகாலாம் செய்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யோகாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் யோகாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் பெண்கள் அவங்க நேச்சுரலாகவே யோகா பண்ணுவாங்க. கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறதுலேருந்து அம்மி கல் அரைக்கிறது, கோலம் போடுறது, எல்லாமே அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் யோகா மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைலில் உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே ரெடிமேடாகவே கிடைக்கிறது. நம்ம கடைக்கு போய் இல்லை ஸ்விக்கி, டன்ஸோ அப்படி ஒரு கிளிக்கில் ஆர்டர் பண்ணாலே எல்லாமே வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலும் அதிகமாக வருது, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் நிறையா வருது, மென்டல் மனநிலை பிரச்சனைகளும் நிறையா வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது வெறும் ஃபிசிக்கல் ஆசனா இல்லாமல் அதில் தியானா, பிராணாயாமம், அந்த தியானம் எல்லாமே சேர்ந்தது தான் யோகா. ஓகே. இப்போ யோகா பற்றி எதுவுமே ஒரு பேசிக் தெரியாத ஒருத்தவங்க இப்போ யோகா பண்ணணும்னு நினச்சா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும் மேம்? என்ன இருக்கணும்?
எஸ் கரெக்ட். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நான் அப்படியே யூடியூப் பார்த்து அது பாட்டு கற்றுக்கட்டா அதுவே ஓகேயான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ டாக்டர் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்கணும். ஓகே. அண்ட் உங்கள் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்னு அது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்கள் லெவல்லேருந்து அது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு கொண்டு வரணும். ஸோ அந்த காலத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு குரு தேவை. ஓகே. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க குரு அவங்க அம்மா தானே எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஞானத்தை நம்ம ஒரு குரு மூலமாக ஒரு ஆத்மீகத்தில் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்தானா நம்ம இன்னும் நல்லா கற்றுக்கலாம், அதில் ஆழமாக போகலாம். இல்லைனா இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங்காக ஆகிடும். நான் இதுவும் கற்றுருக்கேன், நான் எனக்கு அதுவும் தெரியும் இதுவும் தெரியும்னு எதுவுமே நம்ம எண்டு வரைக்கும் கற்றுக்காம பாதியில் விட்டுடுறோம். ஸோ ஒரு நல்ல குரு கிட்ட போய் அதை கரெக்டாக நம்ம கற்றுண்டோன்னா நம்ம இன்னும் நம்ம பில்டப் பண்ணலாம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அண்ட் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். இப்போ உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் டேக் இட், அடுத்தது எப்படி பண்ணலான்னு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே மேம். ஓகே. நீங்கள் உங்களுக்கு யோகா சம்பந்தமான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். நேர் நம்ம கூட வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து? வணக்கம்மா, நான் பொர்சவாக்கத்துலேருந்து எம் கண்ணகி பேசுகிறேன். கண்ணகிம்மா, டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாம் பேசலாம். ஹலோ. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் கிட்னி ப்ராப்ளத்தில் 3 டயலிஸ் பண்ணேன். அதனால வீட்டில் இருந்து மாத்திரை எல்லாம் முடிஞ்சு வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போகாம உடம்பு ஃபேட் ஆயிடுச்சு. அது ஏந்து சரியா நடக்க முடியல, நிற்க முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல. அதுக்கு என்ன யோகாசனம் பண்ணணும் மேடம்? ஸோ கண்ணகிமா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமான யோகாசனாஸ்லாம் பண்ணணும்னு தேவை கிடையாது. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. சிம்பிளாக இப்போது நெக் ரொட்டேஷன்னு சொல்கிறோம், நெக் ரொட்டேஷன், அப்புறம் இடுப்பை சுற்றுறது, கைகளில் சுற்றுறது. நாங்கள் ஒரு டெஸ்க்டாப் யோகான்னு இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்கள் சேர்லேயே உட்காந்து கை காலெலாம் அசைஞ்சு பாதத்தை அசைஞ்சு நீங்கள் அப்புறம் சைடில் பெண்ட் பண்ணி பண்ணுறது, அது மாதிரி சிம்பிள் டெஸ்க்டாப் யோகாவே நம்ம யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்கள் லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா பிராணாயாமமும் தியானமும் நீங்கள் செய்யணும். பார்த்தீங்கன்னா பிராணாயாமா என்ன ஒரு மூச்சு பயிற்சி, அது எல்லாரும் செய்யலாம். உடம்பு சரியாக இருக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ நீங்கள் நிறைய பிராணாயாமா செய்யலாம். எது மாதிரி பிராணாயாமானா இது மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமான்னு இருக்குது, நீங்கள் அதை செய்யலாம். பிரம்மரி பிராணாயாமா பண்ணிங்கன்னா ரிசர்ச்சில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா இப்போ பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும், மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நாடி சுத்தி, பிரம்மரி பிராணாயாமா இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பி அந்த எனர்ஜி, அந்த பிராண சக்தி அதிகமாக வரும். ஸோ தியானம் எப்படி பண்ணணும்னா நம்ம நிறைய ஃப்ரீ ஆப்ஸும் இருக்குது. ஒரு ஆப் பேர் சொல்கிறேன், சத்வா ஆப்னு இருக்குது. அது ஒரு SATTVA இங்கிலீஷில். அது நிறைய தியானம் இருக்குது, எல்லாருக்கும் ஃப்ரீ. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெய்லி நீங்கள் லைட்டாக ஏதோ வாக்கிங் பண்ணிவிட்டு நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் 2 வேளை தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உடம்பு நல்லா ஆகிடும், உங்களுக்கு ஹீலிங் இன்னும் நல்லா வரும். ஸோ ரொம்ப நான் யோகாவே பண்ண முடியாது, ஐயோ நான் கஷ்டப்பட அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இந்த உடம்புல ஒரு நேச்சுரல் ஹீலிங் மெக்கானிசம் இருக்குது. நம்ம மனசை நிம்மதியாக வச்சுட்டோம், நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே நம்ம உடம்புல நம்ம எல்லா பிரச்சனைகளும் அதை சால்வ் பண்ணலாம், அது திருப்பி சரி பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் பிராணாயாமமும் தியானமும் நிறைய பண்ணுங்க. ஓகே. அப்படி இல்லை மேடம், நான் வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பேன். ஓகே ஓகே. வேலையும் பார்ப்பேன். வெரி குட். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்ட் பண்ணுறது, இப்போ பத்மசாதனான்னு ஆசனாஸ் இருக்குது. அதில் அந்த பத்த கோணாசன், அப்புறம் பவனமுக்தாசன், ஒரு புஜங்காசன், இது மாதிரி கொஞ்சம் ஆசனங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். நன்றி கண்ணகி மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரு? அம்மா காரைக்குடி SR காயாம்பு நாகராஜன். நாகராஜன் சார், பேசலாம் நம்ம டாக்டர் கூட. நல்லா இருக்கேன் அம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நலம் நலமுறை அவள். நல்லா இருக்கேன் சார். வணக்கம். அம்மா இந்த நீ சொன்னீங்களே ஃபீலிங் மெக்கானிசம், நம்ம உடம்போட சிஸ்டமேட்டிக் ஃபீலிங் மெக்கானிசத்தை மட்டும் லைட்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குவேம்மா. என்ன சொன்னீங்க? ஹீலிங் மெக்கானிசம் பத்தி கேட்கலாம். ஓகே. கொஞ்சம் புரியல, அது சொன்னீங்க சரியா புரிஞ்சுக்க தெரியல எனக்கு. Okay. சொன்னீங்க ஈஸியா இருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு சின்ன குழந்தைகள்லாம் எப்படி வளர்றா? பகலில் வளர மாட்டாங்க. படுத்துக்கரிச்ச தான் அவங்க ஹைட்டு அதிகமாகுது, ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆகுது, அவங்க இன்னும் வளர்றாங்க. அது பகலில் நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஓடிண்டே இருக்கோம். ஆனால் நைட்டில் தான் அந்த ஹீலிங், அந்த ரெஸ்ட் கிடச்சா தான் அந்த ஹீலிங் நல்லா வரும். அவங்க வளருவாங்க, அவங்க ஆர்கன்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நம்மக்குள்ள ஒரு ஹீலிங் மெக்கானிசம் இருக்குது நேச்சுரலாகவே. அது நம்ம எப்படி குணப்படுத்தணும்னா, நம்ம தியானத்தில் உட்காந்தா நம்ம மனசு நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருந்தானா நம்ம கண்டிப்பாக நம்ம நிறைய இந்த வியாதிலாம் அது ரிவர்ஸ் பண்ணலாம், அதை நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வெளியிலேயே எல்லாம் ஓடிண்டே இருக்கோம், ஏதோ எஃபர்ட் போட்டுன்னு பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்கு, நம்ம உணர்வுகளுக்கு, நம்ம கான்ஷியஸ் எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம தியானத்தில் உட்காந்தானா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்னும் போது தியானம் வந்து ரொம்ப முக்கியம். எஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் என்ன ஆகுது, நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்குது, ஓய்வு கிடைக்கிறது, ஆனால் அலர்ட்னஸ் எச்சரிக்கை இல்லை. ஓகே. நம்ம ரொம்ப அவேக்கா இருக்கிறச்ச எச்சரிக்கை இருக்குது, ஆனால் ரெஸ்ட் இல்லை, ஓய்வு இல்லை. ஓகே. தியானத்தில் மட்டும் ஓய்வு கிடைக்கும், எச்சரிக்கையாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த ரெஸ்ட்ஃபுல் அலர்ட்னஸில் தான் நிறைய மாற்றம் கொண்டு வரலாம். ஓகே மேம். ஸோ இதுதான் ஒரு தூக்கத்துக்கும் தியானத்துக்குமான வித்தியாசம். பர்ஃபெக்ட். ஓகே, ரைட். ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்க இருந்து? சுவாமிநாதன், வேலூர். சுவாமிநாதன், நல்லா இருக்கீங்களா? ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம் நம்ம. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இது யோகால மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? ஏன்னா சித்தர்கள் லைன்ல வந்து சொல்றப்போ 3000 ஸ்டெப்ஸ்ன்றாங்க. அதுல ஏறக்குறைய 2000 ஸ்டெப்ஸுக்கு மேல வந்து ஃபிமேல்ஸ் வந்து பண்ணலாம், மகளிர். மற்ற ஒரு 1000 ஸ்டெப்பு கிட்ட வந்து செய்யக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து கர்ப்ப காலத்துக்கும் பிரச்சனை வரும், அவங்க உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரும்ன்றாங்க. இதை வந்து கொஞ்சம் விரிவா வந்து நம்ம விழிப்புணர்வோட நம்ம நேயர்களுக்கு நீங்க தான்மா சொல்லணும். இது வந்து எந்தெந்த வயதுல வந்து ஆரம்பிக்கணும், எவ்வளவு வயது வரைக்கும் செய்யணும்ன்றதையும் என்னுடைய ஒரு கேள்வியா இருக்குமா, சந்தேகம். ஓகே, நன்றிம்மா, வாய்ப்பு நன்றி. நான் ரேடியோவில் கேட்டுக்கேன். ஓகேங்க, நன்றி. எஸ் சார், நல்ல கேள்வி. ஸோ எந்த வயதில் எதை மாதிரி யோகா செய்யணும்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யோகா எல்லாரும் செய்யலாம். இப்போது நீங்கள் ஃபிசிக்கல் ஆசனாஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாரும் செய்யலாம். பிராணாயாமா குழந்தைகளுக்கு வேறு மாதிரி இருக்குது, மிடில் ஏஜ் நம்ம வயசானவங்களுக்கு வேறு மாதிரி பிராணாயாமா இருக்குது. அதே மாதிரி தியானம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அவ்வளோ பண்ண முடியாது, அவங்க அட்டென்ஷன் அவ்வளோ கொஞ்சம் இருக்காது. ஆனால் ஒரு 16 இயர்ஸ் 16 வயசுக்கு மேலே எல்லாரும் அந்த 20 நிமிஷம் தியானம் பண்ண முடியும். அண்ட் இப்போது யோகா எது மாதிரி 2000 ஸ்டெப் நீங்கள் 300 இப்படிலாம் சொன்னீங்க, எக்ஸாக்டாக எனக்கும் தெரியாது, எக்ஸாக்ட் கவுண்ட் எனக்கும் தெரியாது. பட் பேசிக் யோகா எல்லாரும் செய்யலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நானே சின்ன வயசுலேருந்தே யோகா பண்ணி வந்திருக்கேன். அண்ட் நான் ரொம்ப வளைஞ்சு அப்படிலாம் பண்ண மாட்டேன். அந்த பேசிக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பத்மசாதனா, சூரிய நமஸ்கார், இந்த சிம்பிளான பத்த கோணாசன், உஷ்ட்ராசன், அது மாதிரி சிம்பிள் யோகா பண்ணிட்டு வந்தேன். எனக்கு 2மே நார்மல் டெலிவரி அண்ட் எதுவுமே பிரச்சனை வராமல் போச்சு. அண்ட் டெலிவரி
அதுக்கப்புறம் என்னோட ஹீலிங் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நான் வேலைக்கு வந்துட்டேன். எண்டு வரைக்கும் வேலையிலேருந்து அப்புறம் ஐ கேம் பேக் டு நார்மல். ஸோ நம்ம ரொம்ப 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 அதை யோசிக்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் அப்படி தான் நினைக்க வேண்டாம். ஒரு சகஜமாக இருந்துட்டு ஒரு சிம்பிள் யோகாசனாஸு, தியானம், பிராணாயாமா பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப அது தியரி மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா யோகா மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மனசு நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தால் நம்ம யோகா நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரைட், சூப்பர் மேம். அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, கேட்குதா? ஓகே. ஸோ நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேச போகிறோம். டாக்டர், இப்போ வந்து நம்ம இதெல்லாமே பேசிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் பொதுவாக ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சொல் இருக்குது. அதாவது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 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 நாளுக்கு இவ்வளோ மணி நேரம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணி நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் யோகா பண்ணும்போது நம்ம ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ்க்கும் யோகாக்கும் என்ன வித்தியாசங்கள் மேம்? எஸ் சார், நல்ல கேள்வி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர் வீக் 150 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் தேவை. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பர் டே ஃபார் 5 days. ஸோ 5 நாளுக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் தேவை. உடம்பு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா அது தேவை. இப்போ எதை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அது உங்களுக்கு மேலே. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அது பண்ணலாம். உங்களுக்கு வாக்கிங் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா உங்கள் லெவலுக்கு தந்தாப்பில் அந்தந்த எக்ஸசைஸ் பண்ணணும். யோகாவும் எக்ஸசைஸும் அதில் வித்தியாசம் இருக்குது. எக்ஸசைஸ்னால் நம்ம உடம்புக்கு மட்டும் பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். யோகாவில் இட் இஸ் யூனியன். நம்ம எதை யுனைட் பண்ணுறோன்னா உடம்பும் மனசும் ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பேலன்ஸ் கொண்டு வருவோம். ஸோ இந்த உடம்பு மனசு அதிலெல்லாம் பேலன்ஸ் கொண்டு வந்தால் நம்ம யோகாவோட பெனிஃபிட் அது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மனசு எல்லாத்துக்கும் நிறைய மாற்றம் வரும். நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ யோகாவில் என்னென்னா மூச்சு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் பிடிச்சி வைப்போம், அப்புறம் விட்டுடுவோம். ஸோ அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பெனிஃபிட் வெறும் உடம்புக்கு இல்லாமல் உடம்பு மனசையும் நம்ம ஓவரால் ஹெல்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் இஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் பட் இட் இஸ் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், இமோஷனல் எல்லாமே சேர்ந்தது. அண்ட் இப்போ என்ன சொல்கிறோன்னா அடுத்த பேண்டமிக் மனநிலை பிரச்சனைகள் தான் அடுத்த பேண்டமிக். ஸோ நம்ம வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாமல் யோகா பண்ணோன்னா நம்ம மனசும் நம்ம நல்லா காப்பாற்றிக்கலாம், நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே மேம், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க மனசும் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் நோயில் இருந்து. இப்போ பொதுவாக ஒரு கூற்று இருக்குது, நீங்கள் வந்து இளமையாக இருக்கீங்களே எப்படிங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்டோன்னா நாங்கள் யோகா பண்ணுறோங்க அப்படின்றாங்க. அது உண்மையா மேம்? யோகா பண்ணால் இளமையாக இருக்கலாம், நம்ம இளமையாக தெரியலாங்கிறது ஒரு உண்மையான அது ஒரு கூற்றா? கண்டிப்பாக, இது ரொம்ப நல்ல கேள்வி. இது ஐ வாண்ட் டு டெல் நவ். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா தியானம் பண்ணுறவங்க, இப்போது தியானம் பிராணாயாமா எல்லாமே யோகாக்கு சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, நம்ம ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சாச்சு. யோகானா வெறும் ஆசனாஸ் இல்லை, அது தியானம் பிராணாயாமா இல்லை. ஸோ ஒரு ரிசர்ச்சில் தே ஹவ் ஃபவுண்ட் தட் இந்த நம்ம ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குரோமோசோம் ஜீன்ஸ், அதோட எண்டில் ஒரு டீலோமெரேஸ் ஜீன்னு இருக்குது. ஸோ நம்ம வயசு ஆக ஆக டீலோமெரேஸோட லென்த்து கம்மியாயிடும். பட் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வாட் தே ஹவ் ஃபவுண்ட் இஸ் ரெகுலராக தியானம் பண்ணுறவங்களுக்கு இந்த டீலோமெரேஸும் அதிகமாகும். அப்படின்னா என்ன, வி கேன் லிவ் லாங்கர், நம்ம வயசும் அதிகமாக ஆகலாம் அண்ட் அவங்க பார்க்கறதுக்கும் இன்னும் யங்காக இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் யார் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய முடி ஒயிட் ஆகிடும் சீக்கிரம். ஆக்சுவலி உள்ளேந்து சந்தோஷம் நிம்மதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க முடியும் நல்லா கருப்பாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த பெனிஃபிட்ஸ் வெறும் நீங்கள் உடம்பு எனக்கு நல்லா இருக்குது அப்படி இல்லாமல் நம்ம ஜெனட்டிக் லெவல்லையும் இருக்கு. ஓகே, நன்றி மேடம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஸோ நீங்களும் டாக்டர் கிட்ட யோகா சம்பந்தமான கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2986-0038 இல்லை 2499-1014 இல்லை 2498-1726 இந்த எண்களுக்கு. மேம், இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க எக்ஸசைஸ் வேறு யோகா வேறு. எக்ஸசைஸ் உடல் சம்மந்தப்பட்டது, யோகா உடலும் மனதும் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒருத்தவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எப்போ வந்து அவங்க ஒரு ½ hour எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக
நம்மளால யோகா பண்ண முடியுமா, இல்லை எவ்வளோ டைம் எதுக்கும் நடுவில் பிரேக் இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸு, நம்ம ஃபிசிக்கல் விகரஸ் ஆக்டிவிட்டிலாம் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஓகே. அதை பண்ணிட்டு யோகா யோகா பண்ணிட்டு ஒரு பிராணாயாமா, கடைசியில் தியானத்தை பண்ணணும். நம்ம தியானம் அதெல்லாம் பண்ணிட்டு சடனாக நம்ம வெளியில் போய் ஓடினா அதோட எஃபெக்டே போயிடும். ஏன்னா அது மனசு உடம்புக்குள்ளே அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ எப்போதும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு லைட் யோகா பண்ணிட்டு பிராணாயாமம், நாடி சோதன், பிரம்மரி பிராணாயாமா, பஸ்திரிகா பிராணாயாமா, இல்லைனா நீங்கள் சுதர்ஷன் கிரியா ஏதான கிரியா கற்றுன்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது பண்ணிட்டு கடைசியில் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு நாள் சூப்பராக போகும். ஓகே. ஸோ இப்போ இந்த டைமில் தான் யோகா பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா மேம் நமக்கு? ஸோ ஆக்சுவலி சன்ரைஸ் சன்செட்னு சொல்லுவாங்க. மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னாலும் அந்த டைம் அந்த வாத்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இது மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணானா நம்மளுக்கு அதோட பெனிஃபிட் இன்னும் டபுள் ஆகும். ஸோ ஐடியலி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஆனால் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு we can have meditation with mealsனு எங்கள் குருஜி சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணுங்க. ஸோ அது இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நான் இது தியானம் பண்ணால் நான் சாப்பிடுவேன் அப்படி நம்ம டேக் பண்ணால் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். அண்ட் அது நம்ம கொஞ்சம் ஒரு வெறும் வயிற்றில் இருக்கணும், நம்ம ரொம்ப ஹெவியாகவும் பண்ணக்கூடாது. ஸோ ஐடியலி ஒரு 2.5 to 3 hours ஆஃப்டர் அ மீல் அது மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் பெஸ்ட் டைம். அஃப்கோர்ஸ் இப்போ பிரம்ம முகூர்த்த அந்த நேரம்லாம் பண்ணால் இன்னும் பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அந்த 4 மணி 4:30 5 மணிக்கு பண்ணால் அது பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சந்திய காலம், அந்த சாயந்தரம் நம்ம விளக்கேற்றுறோம், கோவிலுக்கு போகிறோம், ப்ரேயர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரம் பண்ணாலும் அதோட பெனிஃபிட் நிறையா கிடைக்கும். மேம் இப்போ நீங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கறது வந்து தியானம் அண்ட் பிராணாயமா அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ தியானம் அப்படின் போது இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் ஒரு இடத்துல சும்மா கண்ணை மூடி உட்காந்து அப்படியே இங்கேன்னு வேர்ல்டே சுற்றிட்டு வந்துடுவோம். ஸோ தியானம் எப்படி வந்து நாங்கள் பண்ணணும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம். ஸோ அதுக்கு தான் நானும் ஒரு யோகா டீச்சர், மெடிடேஷன் டீச்சர். நான் சஹத் சமாதி தியான் யோகா சொல்லி கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு அவங்க கைடட் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். கைடட் மெடிடேஷன்ஸ்னால் ஒரு வாய்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ யூடியூப்லேயே நிறைய இருக்குது, அந்த சத்வா ஆப்பில் இருக்குது. ஸோ அது வாய்ஸ் வந்துட்டே இருக்கும், கண்ணை மூடுங்க, கண்ணை துறங்க, டேக் அ பிரெத் இன், புட் யுவர் அட்டென்ஷன் டு இமோஷன்ஸ். ஸோ அது மாதிரி கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதை கேட்டுட்டு நீங்கள் செய்யலாம். பட் ஒரு சரியான ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போய் அதை ஒரு நம்ம 3-4 days சேனலைஸ் கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டோன்னா அது எப்படி பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், மெடிடேஷன்னா கான்சென்ட்ரேஷன் நினைக்கிறோம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அது இல்லை, it is deconcentration. It is the opposite of concentration. But concentration comes as a result of meditation. நம்ம தியானம் பண்ணால் நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறது தான் தியானம். நம்ம ஒரு உடம்புக்கு ஏதாவது பண்ணோன்னா அதுக்கு எஃபர்ட் போடணும், ஒரு முயற்சி போடணும், கை கால் அசைக்கணும், அதெல்லாம் பண்ணணும். தியானத்தில் நம்ம நிறைய எஃபர்ட் போட்டோன்னா தியானம் பண்ண முடியாது. நம்ம அந்த எஃபர்ட்டை எடுத்துடணும். இந்த 20 நிமிஷம் நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாமே அப்படி வெளியில் வச்சு நம்ம உட்காந்தோன்னா நம்ம நல்லா தியானம் பண்ணலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, டே டைமில் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. அந்த நேரம் யோக நித்ரா தியானம் பண்ணிங்கன்னா அது யூடியூப்பில் இருக்குது, யோக நித்ரா தியானம்னு. படுத்துண்டே 20 minutes பண்ணிங்கன்னா அந்த 20 minutes இஸ் ஈக்குவலன்ட் டு 5 hours ஆஃப் டீப் ஸ்லீப். அவ்வளோ ஒரு சக்தி நம்மளுக்கு இந்த தியானத்துலேருந்து கிடைக்கும். மேம் நீங்கள் சொன்னீங்க யோக நித்ர தியானம். யோக நித்ர தியானம் என்ன மேம் அது? அது நம்ம ஜஸ்ட்டு படுத்துக்கணும். ஓகே. ஸோ ஒரு மத்தியானம் நேரம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்து, இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நீங்கள் தரையில் படுத்துக்கோங்க. ஒரு யோகா மேட் வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டு கைகள்லாம் செப்பரேட்டாக வச்சுட்டு நீங்கள் அதை யூடியூப்பில் யோக நித்ர தியானம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸே உங்களுக்கு கைட் பண்ணும். ரிலாக்ஸ், உங்கள் கால்கள்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், வயிறில் ரிலாக்ஸ். ஸோ எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆழமான ரெஸ்ட்டு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 minutesக்கு அப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே மேம், நம்ம காலேஜ்ட்ட பேசுவோம். வணக்கம். 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 வணக்கம், யார் எங்கேருந்து?
ராமேஸ்வரம் சுகுமார். சுகுமார் டாக்டர்கிட்ட பேசலாம். சுகுமார் பேசுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். இங்க வந்து நாங்க யோகா எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மூச்சு பயிற்சியில அந்த ஸ்ரீ யோகா ஸ்ரீல இருந்து சொல்லி கொடுத்து வந்திருந்தாங்க ஒரு வாட்டி. அவங்க என்ன சொல்றாங்க, அதை முறையா கத்துக்கிட்டவங்க மட்டும் தான் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, கத்துக்கிட்டவங்க மட்டும் இருங்க, கத்துக்காதவங்கள ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது சரியா? சரியோ நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நம்ம ஒரு கரெக்ட், ஏன்னா சப்போஸ் நீங்கள் மூச்சு உள்ளே எடுக்கிறச்சே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மூச்சு வெளியே விடுறச்சே நீங்கள் பெண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் சரியாக கற்றுண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் வரும். ஆனா இப்போ நாங்க வந்து எங்களுக்கு வந்து 5 வருஷமா எங்க குருஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 5 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கோம். எங்க குருஜி அப்பெல்லாம் எதுவும் சொல்லல. இவங்க புதுசா, அதாவது இவங்க ஏற்கனவே இருந்தவங்க தான், நம்மளும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றக்காண்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாள். அப்ப என்ன சொல்றாங்க வந்து, முறையா கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த பயிற்சி எடுக்கணும், இல்லைன்னா எல்லாம் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் 4-5 பேரை ஒதுக்கிட்டாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க உங்க யோகாவை கண்டினியூ பண்ண, உங்களுக்கு உங்க யோகா பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா சார்? எங்க யோகா பண்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டெய்லி 1.25 மணி நேரம் பண்றோம். வாவ், அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அவ்வளவுதான். இல்ல அதுதான் கேட்க வர்றேன். அவங்க வந்து முறையா கத்துக்கிட்டாங்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா, இல்ல அது பொய்ன்னு சொல்ல முடியாது சார். அந்தந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம அந்தந்த கேர்ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சப்போஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னா அது வேற மாதிரி சில ஆசனாலாம் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி அவங்க எல்லாம் படிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு 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 இப்போ நீங்க ஃபுல்லா ஃபிட்டா இருப்பீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஸோ நீங்க எல்லா யோகாவும் பண்ணலாம். இப்போ சில பேர் மற்ற பிரச்சனை வச்சு வருவாங்க, கை கால் வலி, இடுப்பு வலி, அவங்களுக்கு அவங்க கரெக்டா கத்துண்டா அது பெட்டர், சேஃபா இருக்கும். அதெல்லாம் சொல்ல வரல மேடம், அதெல்லாம் சொல்லவே வரல. அவங்க எங்க கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு அப்படி சொல்றாங்க. எனிவே நம்மள பத்தி நம்ம பாத்துக்கலாம் சார். நீங்க பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், டாக்டர்கிட்ட பேசலாம். யார் இங்க இருந்து? ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன் மேம். பேசலாம் டாக்டர்கிட்ட. அருமையான நிகழ்ச்சி டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் டாக்டர், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேம்மா. மேம், எனக்கு ஒரு கேள்வினா, பிராணாயாமம் தெரியலனா அப்படி சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஓகேவா மேம்? கண்டிப்பா அந்த சவுண்டு நம்ம உணர்வு மேல நிறைய எஃபெக்ட் கொடுக்குமா. அந்த அது மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நம்ம மனசுலயும் நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மரி பிராணாயாமத்துலயும் நம்ம அந்த சத்தம் போடுவோம் இல்லையா, பண்ணுவோம். ஏன்னா அந்தந்த சவுண்டை நம்ம நரம்பு மண்டலத்துல நிறைய அதுக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஓய்வு தரும். ஸோ நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அந்த ஸ்லோகம் சொல்லும் போதே அதுல பிராணாயாமம் வந்து நிறைய வந்துருது. ஓம் 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 அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு அதுல வந்துருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து தெரியாது நமக்கு பிராணாயாமம்னா. அப்ப ஈஸியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. சூப்பர் மேம். பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாருக்கும் இது சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இப்போ வந்து நம்மளுடைய இன்னைக்கான தலைப்பே வந்து பெண்களுக்கான யோகா, அதை பற்றி தான். ஸோ இப்போ நம்ம வந்து பொதுவாகவே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் என்னன்னா, எல்லாரும் வெளியே நினைக்கிறாங்க வேலைக்கு போகிறவங்க தான் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஆனால் நாங்கள்லாம் வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியுமா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால், நான் தான் இவ்வளோ வேலை செய்கிறேனே, எனக்கு எதுக்குங்க எக்ஸசைஸ் அப்படின்வாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு யோகாவின் முக்கியம் என்ன மேம்? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வேலை பண்ணுறாங்க. நாங்கள் அட்லீஸ்ட் வெளியில் போகிறவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுறோம். அவங்க நிறைய எல்லாரையும் சமாளித்து எல்லாம் மேனேஜ் பண்ணி வீட்டு வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம சும்மா வீட்டு வேலை மட்டும் பண்ணி வெறும் சின்ன சின்ன ஆஃபீஸ் வேலை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போகாது. நம்மளுக்கு அதுக்கு மேலே 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதான ஒரு யோகா பயிற்சி, எக்ஸசைஸ், ஏதான ஒரு ஏரோபிக்ஸ், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்கிறதோ அது மாதிரி யோகா பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட் இருக்கும். நான் இவ்வளோ வேலை பண்ணுறேனே, நிறைய எல்லாமே பண்ணுறேனே, நான் துணி துவைக்கிறேனே, அது மட்டும் போகாது. அதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம்
கண்டிப்பாக செய்யணும். அண்ட் விமென் லேடிஸ்க்கு பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசனாஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பத்த கோணாசனா, அப்புறம் நம்ம படுத்துருந்து தனுராசனா, புஜங்காசனா, கோப்ரா ஸ்னேக் மாதிரி கோப்ரா போஸ், ஹாலாசன். ஸோ அது மாதிரி நிறைய யோகாஸ் இருக்குது. நீங்கள் எதானும் கண்டிப்பாக செய்யணும். 30 நிமிஷம் உங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. நம்ம பெண்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லாமே நம்ம வேலை செஞ்சு நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்க மாட்டேங்க. ஸோ எல்லாம் பண்ணுங்க, பசங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க, எல்லாருக்கும் பண்ணுங்க. ஆனால் நம்ம சந்தோஷமாக இருந்து நம்ம நிம்மதியாக இருந்தால் தானே நம்ம குடும்பத்தை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோன்னா பின்ன என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ கொஞ்சம் யோகா, தியானம், பிராணாயமா அது கண்டிப்பாக பண்ணுங்க. அண்ட் வீட்டு வேலைக்கு அதை தவிர நீங்கள் பண்ணணும். ஓகே மேம், ஓகே. நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ராஜகோபால் பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம் சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார், நான் ராஜகோபால் பேசுறேன். சொல்லுங்க சார். யோகாசனாக்கும் உணவுக்கும் வித்தியாசம் இருக்கா? கனெக்ஷன் இருக்கா? சாத்வீக உணவு, ராஜச உணவு, தாமச உணவுலாம் சொல்றாங்க. ஓ, நல்ல அப்படின்னா என்னன்னு புரியணும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல கேள்வி. நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் டாக்டர். ஓகே, நன்றி நன்றி. ரொம்ப அழகா நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம உணவுக்கு நம்ம சாப்பாடு என்ன எடுத்துக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் கை கால்லாம் ஆட்டின்ண்டே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க, மேலே கீழே, அவங்களால ஒரு நிமிஷத்தில் உட்கார முடியாது. அவங்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ராஜசிக்னு சொல்லுவோம். ரஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்லெஸ் அது அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப இந்த காரம், ரொம்ப மசாலா, ரொம்ப எண்ணெய் போட்டது, ஃப்ரைடு, ரொம்ப காரமாக இது மாதிரி சாப்பிட்டோன்னா நம்ம ரஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் தியானத்தில் உட்காந்திங்கன்னா உங்களால் தியானம் பண்ணவே முடியாது. என்ன நிறைய சிந்தனைகள், கவலைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம உணவு எடுத்துக்கிறோமோ, சாப்பாடு, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது தமஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா, இல்லை ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டோன்னா, இல்லை பழைய ஸ்டேல் ஃபுட் ரொம்ப நாளாக இருந்திருக்கு, ஏதோ முடிக்கணும்னு இன்றைக்கி சூடு பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப நாளாக அப்படியே இருக்கும், அப்புறம் நம்ம வரைச்சி. ஸோ இது மாதிரி ஸ்டேல் பழைய சாப்பாடு, ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, அதெல்லாம் தமஸ். ஸோ நம்ம அது அதிகமாக எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி லைஃப்பில் மோட்டிவேஷனே இருக்காது. தியானத்தில் உட்காந்தோன்னா தூக்கமாக வரும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. நம்ம ஐயோ என்ன இந்த கவலைகள் வந்துட்டே இருக்கும், இந்த வாழ்க்கை என்னது, எனக்கு எதுவுமே பிடிக்கலையே அப்படின்னு ஒரு மனசில் வரும். அதுலேருந்து தான் எல்லோரும் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் டிப்ரெஷனுக்கு பல காரணம் இருக்குது, அது சொல்லலை. பட் தமஸ் ஃபுட்டு நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்டேல், ரொம்ப பழைய சாப்பாடு, ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். மூன்றாவது சாத்விக் ஆகாரம். ஸோ நிறைய சாத்விக் ஆகாரம் சாப்பிட்டானா நம்ம தியானம், யோகா இதில் உட்காந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் அந்தந்த சீசனுக்கு. இப்போ சம்மர் வருதுன்னா எது மாதிரி காய்கறிகள் வருதோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும், அந்தந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும். அந்தந்த சீசனுக்கு தந்தாப்பில் அந்த ஆகாரம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அதுதான் சாத்விக் ஆகாரம். ஸோ இது 3மே நல்லா நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சாதான் நம்ம உடம்பு, மனசு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம உடம்பை காப்பாற்றிட்டோன்னா நம்ம மனசு நல்லாயிருக்கும், நம்ம மனசை நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே வேணும். அண்ட் ரொம்ப இந்த டீ, காஃபி ஜாஸ்தி குடித்தோன்னா ரொம்ப ராஜசிக், ரொம்ப பித்தம் அதெல்லாம் அதிகமாகும். அதே மாதிரி நிறைய சுகரு, ஒயிட் மைதா உள்ளது அதெல்லாம் அது சாப்பிட்டோன்னாலும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் கம்மியாகும். ஸோ நம்ம அங்கே வலி வரும், ஜாயிண்ட்ஸில் வலி வரும். ஸோ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த சீட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளெக்ஸ் சீட்ஸ், அது மாதிரி ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், நிறைய தண்ணி, வாட்டர் கண்டென்ட் இருக்கிற. இப்போ சம்மர் வந்தாச்சு, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போது இளநீர், தண்ணி, ஏதான ஒரு ஃபார்ம் ஆஃப் நிறைய தண்ணி குடித்து நம்ம ஆகாரம் கொஞ்சம் மேபி கம்மியாகும் ஆகலாம். ஸோ அந்தந்த சீசனுக்கு நம்ம மாறிண்டே போகணும். நம்ம சாப்பாடு மேலே கவனம் கொடுத்தானா நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர், தேங்க்யூ. அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து?
நான் மேற்கு தாமசத்தில் லட்சுமி பேசுறேன். லக்ஷ்மி அம்மா பேசலாம் நம்ம டாக்டர்கிட்ட. அதாவது எனக்கு கொஞ்சம் டெஃப்னஸ் இருக்கு. நான் இவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு நான் போனை வச்சிடறேன். எனக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா போதும். ஓகேம்மா. ஒரு நேயர் கேட்டாங்க இல்லையா, ஓம் ஓம் ஓம். எனக்கு வந்து 80 வயசு. ஸோ எனக்கு வந்து மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றதுக்கு முடியாத நிலையில இருக்கிறேன் நானே, வயசானனால. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, ஓம் ஓம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. ஸோ அது எவ்வளவு நேரம் செய்யலாம் சொல்லலாம்? வெறும் வயிற்றுல காலையில செய்யணும்ன்றீங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. அதான் நான் இது கேள்வியை கேட்டுட்டு நான் வச்சிடறேன். ஆமா. ஓம் அப்படின்றத நான் வெறுமனே என்னுடைய ஏஜ் சொல்லிட்டேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, தலையிலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால இந்த ஓம் அப்படின்றத சொல்லலாமா, சொன்னா எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, எவ்வளவு நேரம் சொல்லலாம், அதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அது போதும். ஓகே, நன்றி அம்மா, நன்றி. ஸோ இந்த ஓம் என்பது நீங்கள் 3 வாட்டி சொன்னாலே போதும். ஓகே, 3 டைம்ஸ் 3 வாட்டி சொல்லிட்டு தியானத்தில் உட்காந்துங்க. அதான் ஜப்பாக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜப்பானா அதுவே திருப்பி 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 சொல்கிறது. ஆனால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. பட் நம்ம ஓம் என்பது ரொம்ப சொல்லிகிட்டே இருக்க தேவையில்லை. ஒரு 3 வாட்டி அப்படி தான் நான் கற்றுருக்கேன், என் குரு கிட்ட நான் கற்றுருக்கேன். ஆனால் அது 3 வாட்டி சொல்லிவிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தியானத்தில் போயிடணும். அதுதான் முக்கியம். ஸோ இந்த வயசுக்கு அப்புறம் நம்மளால் யோகா அவ்வளோ பண்ண முடியாது, நீங்கள் பிராணாயாமம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஆனால் தியானம் எல்லாராலையும் பண்ண முடியும். எந்த வயசையும் எல்லாராலையும் பண்ண முடியும். அதுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இருக்கணும், உங்கள் மூச்சு இருக்கணும், உங்கள் கவனம் இருக்கணும், உங்கள் மனசு மேலே கவனம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணி ஓய்வு எடுத்துக்கணும். ஓகே ஓகே மேடம். ஓகே, இப்போ அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கலாமே? ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? இம்தியாஸ், சென்னை. இம்தியாஸ், சென்னை. டாக்டர்கிட்ட பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ண போயிட்டாரு மேடம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். மூட்டு வலி இருக்கு, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் யோகா பண்ணணும் மேடம்? மூட்டு வலிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை பாருங்க சார். பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஃபிசியோதெரப்பி அப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் செய்யுங்க. அந்த ஃபிசியோதெரப்பிலேயே உங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங், நீ ப்ரெஸ்ஸிங், அது மாதிரிலாம் எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து எக்ஸ்ரேலாம் எடுத்து ஐஎஃப்டி ஏதான வைக்கணும்னு வச்சுட்டு அவங்க ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆசனாஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அதை உட்கார்ந்தா எழுந்தாலும் நல்லா தான் இருக்கு மேடம். லைட் பெயின் இருக்கு, அது ரைட்ல தான் இருக்கு மேடம். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த நீ ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் சார். முட்டி ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் அந்த எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யோகா செய்யலாம். அது பண்ணா நார்மல் ஆயிடுமா மேடம்? கண்டிப்பா நார்மலால நீங்க கொஞ்சம் ரெகுலரா. வயசு மேடம் 81, இப்போ 78 கிலோ இருக்கிற 4 கிலோ குறைஞ்சு போச்சு. ஓகே, குறைக்குமா மேடம்? அத உங்க ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு அது பார்க்கணும். அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவோம். 165 ஹைட்மா. ஓகே ஓகே ஓகே, நீங்க பாத்துக்கோங்க. ஷூர். தேங்க்யூ. டாக்டர் இப்போ அவர் சொன்னார் இல்ல, வெயிட் குறைக்கணுமா? வெயிட் குறைக்கிறதுக்கும் யோகாக்கும் சம்பந்தம் இருக்கா மேடம்? கண்டிப்பாக ஆசனாஸ் பண்ணானா வெயிட்டு குறையும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம யோகாலேயே அது ஆசனாஸ் பற்றி பேசுகிறேன். ஆசனாஸில் கார்டியோவும் இருக்குது, ஸ்ட்ரென்தனிங்கும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு சூரிய நமஸ்கார் ரெகுலராக பண்ணோன்னா, அது நிறைய சைக்கிள்ஸ் பண்ணோன்னா வெயிட் கம்மியாயிடும். ஓகே, இட் இஸ் லைக் அ கார்டியோ. ஓகே, நீங்கள் வெளியில் போக தேவையில்லை, எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை, நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணி. ஸோ நம்ம சூரிய நமஸ்கார் இஸ் லைக் அ கார்டியோ. அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங்க்கு சில ஆசனங்கள் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பாடி வெயிட்டே நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணுறது தான் ஸ்ட்ரென்தனிங். அது பத்மசாதனாவும் பண்ணனா ஸ்ட்ரென்தனிங்க்கும் நிறைய ஆசனங்கள் இருக்குது. மூன்றாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா வரும். ஸோ நம்ம நல்லா பெண்ட் பண்ணலாம், நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகலாம். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ யோகாத்தில் எல்லாமே வரும், ஆசனாஸில் எல்லாமே வரும். ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து பெண்களுக்காக யோகா அப்படின்னு பேசும்போது கர்ப்ப காலத்தில் யோகா எவ்வளோ உதவும் மேடம்? ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே யோகா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி கர்ப்ப காலத்தில் நீங்கள் அதை லைட்டாக கண்டினியூ பண்ணலாம். ஒன்லி சில யோகாசனாஸ் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது.
லைக் ரொம்ப அந்த வயத்தை அமுக்கி பண்ணுறது, ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறது, ரொம்ப ஃப்ரண்ட்டில் பெண்டு பண்ணுறது, அது மட்டும் ரொம்ப பண்ணக்கூடாது. ஆனால் சிம்பிள் யோகாசனாஸ் கண்டிப்பாக செய்யலாம், பண்ணலாம். டெலிவரிலையும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, மூச்சு எடுத்து விடுங்கம்மா, பிரெத்து. அந்த மூச்சுலேருந்து அந்த மூச்சில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோ ஒரு சீக்ரெட் இருக்குது. நம்ம ஈஸியாக மூச்சு மேலே கவனம் கொடுத்தோன்னா அந்த நம்ம ஈஸி டெலிவரியும் ஆகிடும். ஸோ யோகா பண்ணலாம். ஆனால் உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு பண்ணணும். அதுக்குன்னு நம்ம ரொம்ப பண்ண வேண்டாம். உங்கள் கம்ஃபர்ட் லெவலுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். அது பண்ணிவிட்டு டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா இந்த வயரெல்லாம் ரொம்ப ஊதி வராது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங், ஸ்டமக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் வரும். ஸோ எல்லாமே உங்கள் கைனி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே மேம், இப்போ வந்து வயிறெல்லாம் ஊதி வராது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ டெலிவரிலாம் முடிஞ்சு 4-5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு அறிவே வருது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் யோகா பண்ணால் அதெல்லாம் உள்ள நம்மளால கொண்டு வர முடியுமா மேம்? கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, டசன்ட் எப்போ தட் இஸ் ஓகே, நீங்கள் பண்ணலாம். இப்போது சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கலன்னா, நாங்கள் இல்லை டிரைவிங் கற்றுக்கலன்னா, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கற்றுண்டாலும் கார் ஓட்டலாம். ஆமாம். அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம லேட்னு நினச்சிக்கக்கூடாது. எப்போவாது ஒரு வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ்னால் நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கேயுமே நீங்கள் பிரேக் எடுக்கக்கூடாது. இப்போ 30 minutes a day நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. யோகாவும் நம்ம பிரேக் எடுக்காமல் பண்ணணும்னு இருக்கா மேம்? ஸோ இனிஷியலாக நாங்கள் ஒரு கிளாஸ்லாம் எடுத்தோன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு மண்டலம் பண்ணணும்னு. 1 மண்டலம் மீன்ஸ் 45 days. ஏன்னா நம்ம அந்த 45 days பண்ணோன்னா அதோட பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம டெய்லி சாப்பிட்றோம், அதுக்கு ஏதாவது பிரேக் கொடுக்குறோமா? இல்லை. டெய்லி தூங்குறோம், டெய்லி மூச்சு எடுத்து விடுறோம், ஒரு நாள் மூச்சு நீ வராதே ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோமா? இல்லை. ஸோ யோகா அவ்வளோ முக்கியம். நம்ம எவ்வளோ மச் எவர் நம்மளுக்கு சக்ஸஸ் தேவையோ, நம்ம வெல்த் தேவையோ, அவ்வளோ யோகாவும் இட் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் அ ரொட்டீன். நம்ம ஒரு சடனாக ஒரு தனியாக புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி டெய்லி பல் தேய்க்கிறோம், டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், அதே மாதிரி யோகா இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ரொட்டீன். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வராது, ஐயோ நான் பண்ணேனா பண்ணலையான்னு. யூ ஹேவ் டு பிரிங் இட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன். ஸோ உங்களுக்கு அது தனியாக நீங்கள் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்காது, இட் வில் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ரொட்டீன். ஓகே மேம், நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து பேசணும் கர்ப்ப காலத்தில், கர்ப்பத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பேசணும். இப்போ வயதான பெண்களுக்கு நம்ம பேச போகிறோம். இப்போ பொதுவாகவே வந்து அவங்களால நிறைய பேரால் மூட்டு வலி வந்துடுது. ஒரு 40-45 கிராஸ் பண்ணதுமே எனக்கு ரொம்ப மூட்டு வலிக்குது, இடுப்பு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்காங்க. அவங்களால நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆசனாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் யோகாஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு? எஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டர்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதோடு நீங்கள் லைட்டாக யோகா, ஒரு லைட் ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு எப்படி வலி இல்லாமல் பண்ண முடியுமோ உங்கள் கெப்பாசிட்டிக்கு, உங்கள் லெவலுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன், யோகா பண்ணால் நிறைய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறோம் உடம்புல, அப்படின்னா அங்கங்கே தண்ணி தங்கும். ஸோ நம்ம லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷனும் நல்லா பண்ணானா நம்மளுக்கு இன்னும் உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பட் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்கள் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு ஒரு ஜென்ரல் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ஒரு பேத்தாலஜி டாக்டர். ஸோ இப்போ வந்து அது அப்படின்னாலே வந்து நோய் இயல் சம்மந்தமான ஒரு மருத்துவர் நீங்கள். இப்போது ஒரு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வந்து சுகர். யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே ஃபஸ்ட்டு கொஸ்டினே. இப்போ சுகரை வந்து நம்மளால் இந்த யோகா மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓகே, எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு, சென்னை, நம்ம இது எல்லாமே இந்தியாவே இட்ஸ் லைக் அ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இது எதனால வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ நம்ம ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும். டைம்க்கு நம்ம அம்மா பாட்டி அவங்க சமைச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் செட் ஆகும். இப்போ சடனாக ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி அந்த எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், ஒரு கிளிக்கிலேயே எல்லாமே வருது. ஸோ நம்ம சாப்பாடு கொஞ்சம் கவனிக்கணும்.
ஸோ டெஃபினெட்லி ஃபுட்டு டைம்லி அந்த 3 hour to 3 hours கேப் விட்டுட்டு அது கரெக்டாக அந்த இதை சாப்பிட்டு அது ஹெல்த்தி அது வச்சுக்கணும். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ். ஸோ ஏதான ஒரு எக்ஸசைஸ், யோகா எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது நல்ல தூக்கம். நம்ம ஸ்லீப் நல்லா இருக்கணும். இப்போ நிறைய பேர் இங்கே பகலில் டென்ஷனாகவே சுற்றுவாங்க. ஆக்சுவலி ஏனோ அவங்களுக்கே தெரியாது. அது என்னன்னா இப்போ முந்தில் ராத்திரி அவங்க சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லீப் ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ ஒயிட் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். டெய்லி நைட் மொபைல் பக்கத்தில் இருக்குது, பிரைட்டாக நாங்கள் ஏந்துக்கிறோம், அதை பார்த்துட்டே இருக்கோம். அதனாலையும் நம்ம ஸ்லீப் குவாலிட்டி எஃபெக்ட் ஆனாலும் நம்ம ஹார்மோன்ஸ் சரியாக வராது. ஸோ நம்ம இந்த ஸ்லீப்பு, சாப்பாடு, அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாமே முக்கியம். ஆசனாஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆசனாஸ் லைக் பெண்டிங் ஃபார்வர்ட், குனியுறது, அப்புறம் ட்விஸ்டிங் ஆசனாஸ், அந்த அர்த்த மத்சேந்திராசனா, நட்ராஜாசனா, அது மாதிரி ட்விஸ்டிங்கும் பெண்டிங் ஃபார்வர்ட் ஆசனாஸ்லாம் பண்ணோன்னா அது வயிறு பாகத்தை கொஞ்சம் அமுக்கும். அப்போது அந்த பேன்க்ரியாஸ் கொஞ்சம் வில் கெட் ஸ்டிமுலேட்டட் அண்ட் அதுலேருந்து இன்சுலின் செக்ரேஷன் நிறையா வரும். ஸோ இன்சுலின் செக்ரேஷன் கம்மியானதுனால தான் டயபெட்டிஸ் வருது. ஸோ இட் கேன் இம்ப்ரூவ் த இன்சுலின் செக்ரேஷன். பட் அஃப்கோர்ஸ் டாக்டர் கொடுத்த மாத்திரையும் எடுத்துக்கணும். அதோடு நீங்கள் இதெல்லாம் பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாத்திரை டோஸும் கம்மியாயிட்டு வரலாம். இப்போது கபால பாட்டி பிராணாயமா இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி அண்ட் ஆல்வேஸ் ஒரு யோகா முடிச்சுட்டு பிராணாயாமா தியானத்தில் முடித்தோன்னா நம்ம உடம்பு ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் நம்ம இமோஷன்ஸ்க்கும் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு அவர் ஹார்மோன், எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷனுக்கும் வந்தால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும். அதுக்கு பேர் கார்டிசால். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக என்ன ஆகும், தட் வில் அஃபெக்ட் த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம மைண்டு, நம்ம பாடி எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸு, அப்புறம் நம்ம நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி எல்லாமே இட் இஸ் லிங்க்ட். தட் இஸ் வை தே சே சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மனசை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும், நம்ம உடம்பை சரி பண்ணணும். அண்ட் இது பயிற்சிலாம் பண்ணி உங்கள் மாத்திரை என்னெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கேன் பி கண்ட்ரோல், மேனேஜ் ஆர் ரிவர்ஸ்ட். ஓகே மேம், நன்றி மேம். இப்போ வந்து பொதுவாக நிறைய பேரால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு குரு கிட்ட போயிட்டு எங்களால் பண்ண முடியல, அதுக்கான நேரமோ சூழ்நிலையோ வீட்டில் இல்லை, நான் அந்த வீட்டில் 24 hours இருந்தாகணும் அப்படின்ற கட்டாயம் சில பெண்களுக்கு இருக்கும், சில ஆண்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எனக்கு யோகா பண்ணணும்னு ஆசை இருக்குது, நான் என்ன பண்ணலாம் மேம்? ஸோ கரோனாக்கு அப்புறம் நாங்கள் எவ்ரி மந்த் ஆன்லைன் கோர்ஸே எடுக்கிறோம். ஸோ இட்ஸ் கால்ட் ஆன்லைன் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம், ஆன்லைன் மெடிடேஷன், பிரெத் ஒர்க் ஷாப், சஹத் சமாதி மெடிடேஷன், அப்புறம் விமென்ஸ்க்கு நாங்கள் விமென்ஸ் வெல்னஸ்ஸே எடுக்கிறோம். வாழ்வும் கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் நம்ம நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் நிறைய கோர்சஸ் எடுப்பாங்க. எல்லாமே இப்போ ஆன்லைனாக ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ நான் நிறைய இப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு அந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய பாதிப்பு வந்தது. அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி லோவாக இருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பேர்ன் அவுட் ஆனாங்க. அப்போது நாங்கள் இந்த எல்லா டெக்னிக்ஸும் நாங்கள் ஆன்லைன் கொடுத்து அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் வந்தது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அது பண்ணணும்னு எதுவுமே இல்லை. இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு எஸ் மைண்ட், மனசில் எஸ் எனக்கு கற்றுக்கணும், எனக்கு எல்லாம் சரியாகணும், இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், எஸ் மைண்ட் இருந்தால் எல்லாமே உங்கள் டோர் ஸ்டெப்கே வந்துடும். வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம், வீட்டில் இருந்தே. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க சத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதையும் தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து கற்றுக்கிறதுக்கு இருக்குமா? ஸோ யோகாஸில் பத்மசாதனான்னு இருக்குது. அது ஒரு சீரீஸ் ஆஃப் யோகாசனாஸ். அது நம்ம வயிற்று பாகத்தில் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்து நம்ம மனசையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் பத்மசாதனாலையும் அவைலபிள், ஆன்லைனே இட் இஸ் அவைலபிள். சூரிய நமஸ்கார் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயே பிகினர்ஸ் யோகா, ஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் யோகா, மயூர், கார்த்திக், அது மாதிரி நிறைய யோகாஸும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். ஓகே மேம், ஓகே. ஸோ மேம் இப்போ இன்னும் கடைசி நமக்கு ஒரு 4 minutes தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம யோகா பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம். இதை தாண்டி யோகாவில் நாங்கள் என்ன மேம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏதாவது? ஸோ நான் அது முக்கியமானது விட்டுட்டேன். சுதர்ஷன் கிரியா யோகா, அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மூச்சு பயிற்சி. நான் அதுலேயும் ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம ஒரு ரிசர்ச் விங் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே
145 சென்டர்ஸில் சுதர்ஷன் கிரியா யோகாவை அவங்க கரிக்குலம்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அத்தனை யூனிவர்சிட்டிஸில் இது கிரெடிட் பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி யோகா, தியானம், மூச்சு பயிற்சியெலாம் பண்ணோன்னா மனசு நல்லா இருக்குது. மனசு நல்லா இருந்தால் நம்ம அவுட்புட் நல்லா இருக்கும், நல்லா அதிகமாக நல்ல வேலை பண்ணலாம். அந்த 2 ஹவர்ஸில் இருக்கிற வேலை நீங்கள் 20 நிமிஷத்தில் முடிக்கலாம். ஒரு டீம் ஒர்க் இருக்கும், ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது தேவையில்லாத இமோஷன்ஸு, கோவம் அதெல்லாம் வரும், ஆனால் டப்புன்னு அடங்கிடும். ஸோ சுதர்ஷன் கிரியா யோகா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மூச்சு பயிற்சி, எல்லாரும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நான் டெய்லி பண்ணுவேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி என் சுதர்ஷன் கிரியா, தியானம், யோகா பண்ணிட்டு தான் போவேன். நைட் வரைக்கும் குழந்தைகளை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு அந்த எனர்ஜி இன்னும் இருக்கும், நைட் வரைக்கும் இருக்கும். இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சுதர்ஷன் கிரியா யோகா எப்படி இருக்கும் மேம்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும்? ஓகே, ஸோ அது ஒரு அழகான, இப்போ நேற்றுக்கு தான் ஒரு கோர்ஸ் நான் முடித்தேன். இட்ஸ் ஆன்லைன்லையும் இருக்குது, ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு 40 சென்டர்ஸ் இருக்குது, ஸ்டேட் ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு 30 நிமிஷம். இட் இஸ் அ ப்ரீதிங் டெக்னிக், ரிதமிக் ப்ரீதிங் டெக்னிக். ஒரு ரிதமில் நாங்கள் ப்ரீத் பண்ணுவோம். அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ், டாக்ஸின்ஸ், நமக்குள்ளே இருக்கிற ரொம்ப காலத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, டாக்ஸின்ஸ்லாம் அது வெளியே எடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரொம்ப டீப்பான ஒரு நிலைக்கு போயிடுவோம். ஒரு அது சமாதி நிலை ஆல்மோஸ்ட் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆழமான நிலைக்கு போய் அதுலேருந்து வெளியே வந்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த 30 நிமிஷம் சுதர்ஷன் கிரியா இஸ் ஈக்குவலன்ட் டு 4 hours ஆஃப் ஸ்லீப். ஸோ அவ்வளோ ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அண்ட் இது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏஐசிடியில் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸில் கம்பல்சரியாக கொண்டு வந்திருக்காங்க. முந்தா நேற்றுக்கு தான் நான் இன்னொரு நியூஸ் பார்த்தேன், நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கொண்டு வரணும்னு, யோகா எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எல்லாமே தரோம், ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி நிம்மதியாக இருக்கணும், ஒரு நல்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல இமோஷன்ஸ், நல்ல வேல்யூஸ், இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வந்தால் நாளைக்கு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும், மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த சொசைட்டியே ஒரு ஹாப்பியான சொசைட்டியை நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய பேசணும் யோகா பற்றி. இந்த விஷயங்கள் இதை தவிர்த்து நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா மேம்? ஸோ யோகாவே ரொம்ப டீப்பான விஷயம், அதில் நிறைய இருக்குது, நிறையா கற்றுக்கலாம். அண்ட் எனக்கே கொஞ்சம் தான் தெரியும், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். எனக்கும் நிறையா கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நிறைய இருக்குது, இன்னும் பேசலாம். ஓகே மேம், இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ நேயர்கள் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், இல்லை நான் கேட்குற கேள்வியாகட்டும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகளும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து ஒரு உத்வேகமே வருது. ஓகே, இவ்வளோ நாள் நம்ம யோகாவே பண்ணல, அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் உங்களுக்கு எப்போ உங்கள் மைண்ட் எஸ்ன்னு சொல்லுதோ அப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் டூ லேட் அண்ட் இட்ஸ் நாட் டூ ஏர்லின்ற மாதிரி நீங்கள் வந்து எப்போ தோணுதோ நீங்கள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். ஓகே, இனிமேல் நான் வந்து யோகா கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நான் லீட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனோட இந்த ப்ரோக்ராம் நாங்கள் எண்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து எங்களோட நேயர் கூட நீங்கள் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோட முகத்துலேயும் ஒரு புன்னகை இருக்கணும். அண்ட் தேங்க்யூ, ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி மேம், நன்றி. நேயர்களே, பெண்களுக்கான யோகாவின் பயன்கள் குறித்து நம்மோட இந்த 1 மணி நேரம் மருத்துவர் அர்ச்சனா அவர்களோட நம்ம நேர்முகத்தை நம்ம வந்து கேட்டு ரசித்தோம்.